வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபேதாருக்கு வந்து பென்ஷன் ரிவிஷனுக்கான ஒரு லெட்டர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கீங்களோ அந்த கேள்விக்கான பதிலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும்போது இப்போ வந்து இந்த வருஷம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய டியூ டேட் இருக்கோ நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாவது பாயிண்ட்லேயும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலில் இருக்கிற பழைய வீடியோ பாருங்கள். ஏன்னா ஸோ இப்போ நம்ம எப்படி கேட்ட கேள்விக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறோமோ இதே மாதிரி நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ரிப்ளை வந்து நம்ம வீடியோ மூலிமா வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குனாக்கா அந்த வீடியோவில் வந்து உங்களோட சந்தேகம் வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது, இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குனாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட சேனல் இருக்க வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொன்னாக்கா இதே போல் உங்களுக்கான ரிப்ளை வந்து வீடியோ மூலிமா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி நாயக் சுபேதாருக்கு வந்து பென்ஷன் ரிவிஷனுக்கான லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 22 ஆகஸ்ட்டுக்கு DESW டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. 2006க்கு முன்னாடி வந்த ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபேதார். ஸோ இதில் வந்து ரேங்க் வந்து வித்தியாசமே கிடையாது. யாரெல்லாம் ஆனரி நாயக் சுபேதாரில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். லேன்ஸ் நாயக்காக இருந்தாலும் சரி, நாயக்காக இருந்தாலும் சரி, ஹவல்தாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பொருந்தாது. இதில் ஏன் ஹவல்தார் டு ஆனரி நாயக் சுபேதார்னு வந்து சொல்லியிருக்காங்கனாக்கா அவங்க ரிட்டையர் ஆகிட்டு வரும்போது ஹவல்தார் ரேங்கில் தான் வந்திருப்பாங்க. ரிட்டையர் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிப்பப்ளிக் டே இல்லைனாக்கா இண்டிபெண்டன்ட் டே இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நாளில் வந்து அவங்களுக்கு ஆனரி நாயக் சுபேதாருக்கான அந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆனரி ரேங்க்குக்கான எலிஜிபிலிட்டி வந்து பெற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து வரும்போது ஹவல்தார் ரேங்க்லேயே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஆனரி ரேங்க் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது 2006க்கு முன்னாடி 1/1/2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். 1/1/2006னாக்கா 31 டிசம்பர் 2005 அந்த டேட் வரைக்கும் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 2006க்கு முன்னாடியே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டார். அவருக்கு வந்து ஆனரி நாயக் சுபேதார் வந்து கிடைச்சிருக்கு. 2006க்கு அப்புறம் அவர் இறந்ததுனால ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பொருந்துமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. யாரெல்லாம் 1/1/2006க்கு முன்னாடியே ஃபேமிலி பென்ஷனராக இருந்தீங்களோ அவங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி நாயக் சுபேதாராக வந்து இருந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். 1/1/2006க்கு அப்புறம் யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷனராக ஆனீங்களோ நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது பொருந்தாது. ஏன்னா 2006க்கு அப்புறம் யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷன் வாங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு அந்த டைம்லேயே வந்து பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகிட்டு ஆனரி நாயக் சுபேதாருக்கு வந்து என்ன பேமெண்ட் கொடுக்கணுமோ அந்த பேமெண்ட் வந்து கிடைச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக பார்த்துருக்கீங்க 28 பிப்ரவரி 2002 ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு. 2014 வந்து இறந்துருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து 2014 ஃபேமிலி பென்ஷனை வந்து மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அந்த டைம்லேருந்தே என்ன வந்து ஆனரி ரேங்க்குக்கு ஆனரி நாயக் சுபேதாருக்கு வந்து என்ன பென்ஷன் கிடைக்கணுமோ அந்த பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஆல்ரெடி என்ஹான்ஸ் ரேட்லேயும் கிடைச்சிருக்கு, நார்மல் ரேட்லேயும் வந்து கண்டினியூவாக வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக ORP 2 படியும் இவங்களுக்கு வந்து ரிவைஸ்ட் ஆகிட்டு டேபிள் நம்பர் 27 வந்து என்ன அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட PPLமே வந்து கிடச்சிருக்கு. அதனால் 1/1/2006க்கு அப்புறம் யாரெல்லாம் ஃபேமிலி பென்ஷனராக ஆனீங்களோ ஆனரி நாயக் சுபேதார் ரேங்க்கில் இருக்கணுங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ தொகை வந்து கிடைக்கணுமோ அந்த தொகை வந்து கிடைச்சிட்ருக்கு. 1/1/2006க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆன பென்ஷனரே வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கான லெட்டர் தான் இது வந்து முழுக்க ஆனரி நாயக் சுபேதார் ரேங்க்குக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே போல் 1/1/2006க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆன பென்ஷனருக்கு 1/1/2006க்கு முன்னாடி ஃபேமிலி பென்ஷன் வாங்குற பென்ஷனருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வாழ்வு சான்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து சந்தேகம் இருக்குது. இது ஏன்னு பார்த்தாச்சுனாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பார்ஸில் வந்து மைக்ரேட் ஆனதுனால இதுக்கு முன்னாடியே வந்து ஒன்று வந்து நீங்கள் CPPC பென்ஷனராக இருந்துக்கலாம், இல்லை DPDO பென்ஷனராக இருந்திருக்கலாம். ஸோ எந்த பென்ஷனராக இருந்தாலும் சரி உங்களோட ஸ்பார்ஸ் மைக்ரேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்பார்ஸ் அண்டரில் வந்துட்டீங்க. உங்களோட PDA பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பார்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பார்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்.
இதில் வந்து 99% பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை புதுசாக யாரெல்லாம் பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் மட்டும்தான் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகாது இருப்பீங்க. அதாவது பென்ஷனர் இறந்து ஃபேமிலி பென்ஷனரை வந்து கன்வெர்ட் ஆகிற பென்ஷனர் மட்டும்தான் உங்களுக்கு மைக்ரேட் ஆகாது இருக்கும். இல்லை உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து கிடைக்காது இருக்கும். மேக்ஸிமம் வந்து பென்ஷனருக்கு மைக்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை செக் பண்ண மறந்துருப்பீங்க. இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் ஆகாது இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற பென்ஷனருக்கு மட்டும்தான் இன்னுமே ஸ்பார்ஸ் பற்றி தெரியாது இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்கள் வந்து டிஃபென்ஸ் பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கும். உங்களோட மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். இந்த ஸ்பார்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. அதை பார்த்து உங்களோட ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அப்படி ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருக்குனாக்கா நீங்கள் பிவிடி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை பற்றியுமே நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்ருக்கீங்க, உங்களோட பிடிஏ வந்து ஸ்பார்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் காமன் சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை இசேவா மையம் மூலியமாவோ இல்லை ஸ்பார்ஸ் போர்ட்டல்லையே போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறீங்க. அப்படி இல்லைனா ஜீவன் பிரமாண ஆப் மூலிமா நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அப்படி இல்லைனாக்கா ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து 3.0 பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸ்பெஷல் கேம்பெயினுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நவம்பர் மாதம் வந்து இது நடக்க போகுது. இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் யாரெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அவங்களுக்கான ஸ்பெஷல் கேம்பெயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கே போயிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி, உங்களோட பிடிஏ பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து யாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இசேவா மையத்துலையோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ ஜீவன் பரமான்லையோ நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து தவறான பிடிஏக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா, அதாவது தவறான பிடிஏக்கு வந்து வாழ்வு சான்றிதழ் நான் வந்து இன்னுமே உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கனாக்கா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்கலை, நான் இன்னுமே வந்து நலமோடு தான் இருக்கேன் அப்படின்றத பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சிக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறது. அதாவது எனக்கு எதுவுமே ஆகலை, நான் இன்னுமே வந்து உயிரோடு இருக்கேன் அப்படின்றத வந்து தெரியப்படுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறது. அது வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணுனாக்கா உங்களுக்கு யார் பென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் இது வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கிட்ட காசு வாங்கினீங்களோ அவங்களுக்கு தான் வந்து திருப்பி கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஆளுக்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் வேறு ஒருத்தர் காசு கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகாது. அந்த மாதிரி தான் இது. ஸோ எனக்கு வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, என்னோட பிடிஐ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணலாம். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த நம்பருக்கு உங்களோட டாக்குமெண்ட்டு சென்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த சந்தேகம் இருக்கோ உங்களுக்கெல்லாம் உடனே வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறோம். எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து பிடிஏ வந்து தெரியல, லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய டியூரேஷன் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறதுனால, பென்ஷன் சம்மந்தமானாக்கா இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து கொடுக்கல அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் இதற்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அளவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு தேவை. அது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் டிஃபென்ஸ் பென்ஷன் வாங்குறவங்க தெரிஞ்சிருக்காங்களோ அந்த நபர்கள்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது மூலயமாவும் உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.